Hi students, class 10th max, exercise 1.1, question number 1 la third subdivision. If A equal to m comma n, B equal to empty set, pi அப்படிங்கிற empty set, then find A cross B, A cross A and B cross A find பண்ணணும். So first of all, A cross B அப்படிங்கிறத நம்ம find பண்ணுறோம் அப்படின்னா set A ஓட values வந்து m comma n. Okay, cross B ஓட values வந்து empty set pi. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் எடுக்கணும்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பேர் இங்கே கிடைக்கணும். ஸோ இதில் எம்டி செட் ஆகிறனால எந்த ஒரு ஆர்டர் பேரும் கிடைக்காது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எந்த சொல்யூஷனுமே நம்மளுக்கு கிடைக்காது. இதுவும் ஆன்சர் என்ன அப்படின்னா எம்டி செட் பை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ கிராஸ் பியோட ஆன்சர் என்ன அப்படின்னா பை. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ, ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் செட் ஆஃப் எம் கமா என் கிராஸ் அகைன் எம் கமா என். இதெல்லாம் நம்மளால ஆர்டர் பேர் எழுத முடியும். ஸோ எம் கமா எம்ங்கிற ஒரு ஆர்டர் பேர், எம் கமா என்னு ஒரு ஆர்டர் பேர். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எம்மை வச்சு எழுதுனா எம் கமா எம் கமா அடுத்த ஆர்டர் பேர் வந்து எம் கமா என். நெக்ஸ்ட் என்னை வச்சு ஆர்டர் பேர் எழுதுனா என் கமா எம் கமா என் கமா என் அப்படிங்கிற சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏ கிராஸ் பி போட்டோம், ஏ கிராஸ் ஏ போட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ அப்படின்னா the set B cross set A. B ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு empty setனு கொடுத்துட்டாங்க அவங்க. cross A ஓட வேல்யூ வந்து m, n. ஸோ empty setோட நம்மளால ஆர்டர் பேர் எழுத முடியாது. ஸோ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா empty set pi அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதான் B cross A ஓட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.